SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியோட நிறைய பலன்கள் பார்த்தோங்க. இப்போ அதே வரிசையில தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்க சொன்னா பலன் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்கள் விருப்பப்பட்டதுனால மறுபடியும் அவங்க கிட்ட பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரு அப்படின்னா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, நமஸ்காரம். சார், அடுத்ததான் அந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும், எப்படி இருக்கும் சார்? அதாவது விஸ்வாவசு ஆண்டில் ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை சொல்லணும். குரு இப்போது ரிஷபத்தில் இருக்கார். சனி பார்வை கரெக்டாக குரு மேலே மாட்டுது. சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய வீட்டுக்கான ஸ்தானம் தான் ரிஷபம். நகைகள் திருட்டு ரொம்ப அதிகமாக ஏற்படும். முதல் விஷயம் அதுதான் சொல்லும். ஏன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்தின் மேலே பார்வை சனி இருக்கனால சுக்கிரனுங்கிறது நேத்திரத்துக்கு காரகன், வயிறு சுரப்பிகளுக்கு காரகன். அதனால் என்னென்னா கண்டிப்பாக கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கோவில் சம்மந்தப்பட்ட நகைகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் திருட்டு போவதற்கான வாய்ப்புகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதனால் பார்த்துருக்கணும். இந்த குரு என்ன பண்ணார்னா 2 மாதத்தில் கிளம்பி மிதுனத்துக்கு போக போகிறார். இங்கிருந்து நல்லாயிருக்கும். 2 மாதம் வரைக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா சனி பார்வையில் ரிஷபம் மாட்டின்னு இருக்கு. அங்கே தான் குருங்கிறது ஜீவகாரகன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜீவகாரகன்னா குரு. ஜீவம்னா நம்ம உயிரோடு இருக்கிறது காரணம் குரு தான். அந்த குரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டான்னா தங்க விலை அப்ராக்சிமேட்டாக 35%லேருந்து 39% போடு 40% வரைக்கும் உயரும். அடுத்த 1 வருஷத்தில் இது நடக்கும். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் இதே வீடியோ கூட நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம். மினிமம் 35% உயரக்கூடிய பிராப்தம் தங்க விலையில் இருக்கும். ஏன்னா புதன் வீட்டில் குருன்னா செக்யூர்டு பாண்ட்ஸ், ஆன்லைன் பாண்ட்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக உயரும். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்த நம்ம கம்பேர் பண்ணி திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டர்ன் ஓவர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இது ஹோல்சேல் போகிற மாதிரி தான். தங்க விலை எந்த அளவுக்கு ஏறும்னா அந்த அளவுக்கு வரும். இதெல்லாம் ஏன் சொல்லணும், ரிஷபராசி நண்பர்கள் தான் அதிகப்படியான தங்கத்தை வாங்கி வீட்டில் பதுக்க போகிறாங்க. 2ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறதுனா அவ்வளோ தங்கையை வாங்க போகிறீங்க. 2வது உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அண்ணன் தங்கச்சி யாராவது கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அண்ணன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். 2வது 6ஆம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வயிறு ஸ்தானம், நோய் ஸ்தானம், நிறைய பகை ஸ்தானம். அதில் குரு பார்வை இருக்கனால பகை மறையும், நோய் மறையும், கடன் தீரும். இது ஒன்று. அதுக்கப்புறம் 8ஆம் இடம்னா துர்ஸ்தான், கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அந்த துர்ஸ்தானத்துக்கு டைரெக்டாக குரு பார்வை கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலே உங்களுக்கு பல விஷயங்கள் யதார்த்தமாக அமையும். அதாவது நீங்கள் பிளான் பண்ணி எதுவும் பண்ண மாட்டீங்க. பிளான் பண்ணாமையே சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஆகும். எப்படின்னா, நம்ம பாட்டுக்கு சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வருவார், வாமச்சான் திருச்செந்தூர் போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். திருச்செந்தூர் போகிறதுங்கிறது உங்கள் பிளானே கிடையாது. ஆனால் முருகன் நினச்சானா உங்களை கூப்பிட்டு போவான். அது குரு பார்வை இருக்கிறனால இது நடக்கும். இந்த மாதிரி யதார்த்தமாக கோவில் சம்மந்தப்பட்ட ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஏதாவது பெரிய சுவாமிஜி வருவார், ஒரு சித்தர் வருவார், வாங்க போய் பாட்டு வரலான்னு சொல்லி சும்மா உட்காந்து மனுஷன் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த சித்தர் இவரை பார்த்து இங்கே வான்னு சொல்லி தலையில் ஆசீர்வாதம் பண்ணிடுவார். உடனே இந்த பாபா படத்தில் ரஜினிகாந்த் எப்படி யானை ஆசீர்வாதம் படித்தோ அந்த மாதிரி ரிஷபராசி நபர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். யதார்த்தமாக அன்பிளான்டு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். 2வது 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குதுன்னா செம்மையான தொழிலில் அபாரமான முன்னேற்றம். சாதாரணமான முன்னேற்றம் தான் கிடையாது, பயங்கரமாக இருக்குது. இதான் வந்துட்டேன்னு சொல்லுங்கிற மாதிரி ரிஷபராசினர்கள் நிஜமாக அந்தளவுக்கு தொழிலில் அதிகப்படியான வீரியம், அதிகப்படியான வெற்றி, நல்ல முன்னேற்றம், அருமையான ப்ராஃபிட், அங்கீகாரம், நல்ல உயர்வு. அதாவது பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். ஸோ மோரல்லஸ் ரிஷபத்துக்கு டைம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ரிஷபத்தில் ஏதாவது கெட்ட கிரகம் இல்லாமல் இருக்கணும். ரிஷபத்தில் எதுவும் கெட்ட கிரகம் இல்லைன்னா தப்பிச்சுது. கெட்ட கிரகம் இருந்ததுன்னா சனி பார்வையில் மாற்றுறதுனால அது கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். மெயினாக சொல்லணுன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் ரிஷபத்துக்கு கொடுக்கலாம். சின்னதாக ஒரு 45 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா இந்த புறை நீக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க சில பேர். சில பேருக்கு லேடிஸாக இருந்தால் ஹெல்த்தில் முகத்தில் பிரச்சனை கொடுக்கலாம். சில பேருக்கு பல்லு சரி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரிஷபத்துக்கு பிரச்சனை கொடுக்கும். அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் கொடுக்காது. மெயின் மேட்ரே இங்கே தான் இருக்குது, ஒழிஞ்சிருக்கு. சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துருக்கான். சனி லாபத்தில் உட்காந்துருந்தாருன்னா கண்டிப்பாக லாபங்கள் நிறைய கிடைக்கும். எதன் ரீதியானா வேலை தொழில் அந்தஸ்துகள் மூலிமா.
மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்ன்றதுனா நீங்கள் பேசி அவங்க காரியத்தை முடிச்சிருவீங்க. குரு இருக்கிறனால நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, ஒரே பாயிண்ட் தான் பேசுவீங்க, அதுக்கப்புறம் அவர் கப்புன்னு அடங்கிடுவார். இந்த சனியுடைய தன்மையை முழுக்க முழுக்க வடன்னு பேசுவாங்க. சண்டை போடுறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குழாயடி சண்டையெல்லாம் சனியுடைய தன்மை, ஜட்ஜுக்கிட்ட போடுறதெல்லாம் குருவுடைய தன்மை. இதுவும் சண்டை தான் அதுவும் சண்டை தான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது பார்த்திங்கன்னா அப்பட்டமாக இருக்கும். குழாயடி சண்டையில் உண்மைக்காக சண்டை போடுவாங்க. நான் தான் முன்னாடி வந்தேன், நீ தான் முன்னாடி. அங்கன்னா பேசுகிறதே இது உண்மையாக தப்புன்னே தெரியும், ஆனால் டீசெண்டாக பேசுறதுங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது குருவுடைய சண்டை. இது ரெண்டுத்துக்கும் கம்பேரிசனே கிடையாது. ஆனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் நல்லா இருக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட் வேலைக்காக போடுவீங்க. நிறைய பேர் மாணவிகளுக்கெல்லாம் டைம் நல்லா இருக்குது, வேறு ஊருக்கு போய் படிக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிஷபத்துக்கு வந்து ஒரு சாதகமான தன்மைகள் தான். அதுவும் ரொம்ப முக்கியமாக பெண்கள் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பெண்களுக்கான வளர்ச்சியே சூப்பர். ஹெல்த்தெல்லாம் சூப்பராக இருப்பாங்க. கம்முன்னு உடம்புலாம் கம்மி பண்ணிடுவீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைட்டாக குண்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறது, நிறைய பேர் நான் ஜிம்முக்கு போனாங்கன்னு கேட்பாங்க, ரெசல்யூஷன் எடுக்கணும்னு. இதெல்லாம் வந்து டைம் பாஸுங்க, அப்படிலாம் நடக்காது. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் எடுக்காத ரெசல்யூஷனுக்கு வேலை செய்வீங்க. நீங்கள் சொல்லாதீங்க, சொன்னால் செய்ய மாட்டீங்க, புரியுதா? அதனால் வந்து நீங்கள் சொல்லாமல் செய்யுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சது. ஸோ ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் 80% நல்லா இருக்குது. பொருளாதார ஏற்றம் 95% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக கோவில் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் போகிறது, கும்பாபிஷேகங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம தான தர்மங்கள் பண்ணுறது, கோவில் கட்டுறாங்கன்னா அதுக்கு எதாவது உதவிகரமாக இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா கோவிலுக்கும் ரிஷபத்துக்கும் கண்டிப்பாக எப்பொழுதுமே தொடர்பு இருக்கிறது. பர்மாவில் கட்டியிருக்கக்கூடிய கோவிலுக்கும் ரிஷபத்துக்கும் தொடர்பு இருக்குது. அங்கோர் வாட்டுக்கும் ரிஷபத்தில் பிறந்த நபர்களுக்கும் தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் எடுத்து சொல்கிறேன்னா இப்போ வித்தவுட் பேக்ரவுண்ட் எவிடன்ஸ் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ரிஷபராசி நண்பர்களுக்கும் அவ்வளோ அளவுக்கு லாங்கஸ்ட் ரீச். அதனால் ரிஷபத்துக்கு வந்து எப்போவுமே அந்த பணம் கையாடக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து ரிஷபத்துக்கு அதிகம். அதனால தான் பெண்கள் நல்லா இருப்பீங்க, லைஃப் மாறுன்னு சொல்கிறது. ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் கனெக்ஷன் ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க சினிமா துறையில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க. துலா லக்னமோ ரிஷபராசியோ துலா லக்னமோ எப்படி இருந்தாலும் சரி, ஒன்று பாடகராக இருப்பாங்க, இல்லை டான்ஸராக இருப்பாங்க, இல்லை சினிமாட்டோகிராஃபராக இருப்பாங்க, இல்லை சினிமா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாக அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இப்படி வருது அப்படிங்கிறத ஒரு சந்தோஷம். அதனால் உங்கள் டைம் இஸ் கோயிங் டு பி குட். தைரியமாக இருங்க, தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க இருக்கட்டும். நீங்களும் சரி, உங்கள் வம்சத்தில் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டுடைய பொது பலன்கள் எப்படி சார் இருக்கும்? அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பேர் அப்படின்னு ஒன்று இருக்கும், விஸ்வாவசு அப்படின்னு சொல்லுவோம். விஸ்வா அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் வரும். விஸ்வம் அப்படின்னா செவ்வாய், வசு அப்படின்னா லைட் அப்படின்னு அர்த்தம் வரும். பேசிக்கலாம் விஸ்வாவசு அப்படின்னு சொன்னால் முழுக்க செவ்வாயுடைய கட்டுப்பாட்டில், செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் 2025 காலை 3:25 இந்த விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப லக்னத்தில் பிறக்குது. செவ்வாயுடைய பவர், செவ்வாயுடைய பார்வையில் தான் ராசி லக்னம் ரெண்டுமே மாட்டின்னு இருக்கு. இந்த ஐடென்டிக்கலாக நம்ம பார்த்தா கூட இது ரெண்டுத்துக்கும் தெர் இஸ் அ கனெக்ஷன்னு சொல்லலாம். விஸ்வாவசுன்னு வைக்கக்கூடிய பேருக்கும் கரெக்டாக ராசி லக்னமோ செவ்வாயுடைய பார்வையில் வர்றதுனால பொதுவாகவே இந்த ஆண்டு நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜாவாக சூரியன் வருகிறார், சேனாதிபதி மாதிரி நிறைய இருக்குது, சஸ்யாதிபதின்னு சொல்லி பைஃபர்கேஷன் சொன்னலாம். அதில் 2 முக்கியமான போஸ்டிங் போர்ட்ஃபோலியோ சூரியனே எடுத்துட்டுருக்கு. அப்போ சூரியன் ராஜாவாக வரும் பொழுது சூரியன் வந்து நல்ல கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா அரசியலில் பெரிய மாற்றங்கள், அரசியலில் டிரான்ஸ்ஃபர், அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கண்டங்கள், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் சூரியன் ஒரு ஆட்டத்தை காமிப்பார். 2வது ஆட்டம் திருடர்களுடைய பயம், சோரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த திருடர்களுடைய பயம் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் சார். அதாவது அது எப்படின்னா பணவரவாக இருக்கட்டும் சரி, தொழிலாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ரிஷபராசிக்கு வந்து ஜாக்பாட் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரான மனிதர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூமா, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.